பள்ளி, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக பட்டங்கள் என போலி கல்விச் சான்றிதழ் தயாரித்து கொடுத்த கும்பல் சென்னையில் பிடிபட்டுள்ளது. பள்ளி, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக போலிச் சான்றிதழ்களை சென்னை நுங்கம்பாக்கம் கல்லூரி சாலையில் உள்ள பள்ளி கல்வி இயக்குநரகத்தின் முன்பாக சிலர் விற்றுக் கொண்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதன் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் சத்தியமூர்த்தி, ஞானவேல் ஆகிய இருவரை பிடித்து விசாரித்தனர். அப்போது கொடுங்கையூர் பகுதியில் வீடு வாடகைக்கு பிடித்து அங்கு போலிச் சான்றிதழ் அச்சடிக்கும் பணி நடந்து வருவதை போலீசார் கண்டுபிடித்தனர். அங்கிருந்த கௌதமன், அவரது மகன் லோகேஷ் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். அந்த வீட்டிலிருந்த 250க்கும் மேற்பட்ட கல்வித்துறை சீல், ஸ்டாம்ப் பேட், 20,000க்கும் மேற்பட்ட தனியார் கல்லூரிகளின் ஹாலோகிராம் ஸ்டிக்கர்கள், கம்ப்யூட்டர்கள் மற்றும் சான்றிதழ் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட காகிதங்கள் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இக்கும்பலில் 57 வயதுடைய கௌதமன் நுங்கம்பாக்கம் பள்ளி கல்வி இயக்குநர் அலுவலகத்தில் அலுவலக உதவியாளராக பணியில் சேர்ந்து இதுபோன்ற நடவடிக்கையால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது.